ஹலோ பண்டா குட்டீஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம மீண்டும் கிராணி தான் பார்க்க போகிறோம். இந்த வாட்டி நான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருப்பேன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா கொஞ்சம் மேலே எல்லா இடத்துக்கும் போனேன். போன வாட்டி கீழேயே செத்து போயிட்டுருந்தேன். ஸோ இந்த வாட்டி நான் மேலே போகலாம் அப்படின்ற ஒரு முடிவில் வேகமாக வந்தேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் மனசு அப்படி பக்கு நடிச்சுக்கிட்டே தான் இருந்தது. பட் எனிவேஸ் நம்ம போனால் தானே முடிக்க முடியும் அப்படின்ட்டு வேகமாக வந்துட்டேன். இந்த டோரையும் திறந்துட்டு இருந்தேன். வெளியே வரும்போது இந்த தாத்தா இல்லை பாட்டி வந்துருமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். இங்கேயும் ஒளிஞ்சிக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சேஃப்டி முக்கியன்ற மாதிரி நான் போகிற இடத்துலலாம் ஒளிஞ்சிட்டே தான் இருந்தேன். தென் அதுக்கப்புறமேட்டுக்காகவும் இங்கேயுமே யாருமே வரல. இருந்தாலும் உள்ள ஒளிஞ்சிக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா சரி ஓகே யாரும் வரல, நம்ம வெளியே போகலாம் அப்படின்ட்டு போனால் இங்கே ஒரு ஆமோ இருந்தது. சரி ஓகேன்ட்டு எடுத்து திரும்புகிறேன். பாட்டி ஹாய் அப்படின்ட்டு வருது. சரிடி பாட்டி டாட்டா அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். ஆனால் எனக்கு ஒரு மாதிரி பக்குனே இருந்தது. ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த பாட்டி திறந்துட்டு அடிச்சு போடும். அதனால் அப்புறம் பாட்டி போனவொடனே அப்பாடா அப்படின்னு இருந்தது. சரி ஓகேன்ட்டு நெக்ஸ்ட்டு வெளியே வந்துட்டு இங்கே ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கலான்ட்டு வெளியே போயிட்டேன். வெளியே போனால் அந்த பயம்படுத்துகிற அக்கா வேறு அப்பப்போ பயம்படுத்திகிட்டே இருக்குது. ஸோ இந்த வழியாக வந்த உடனே இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்த்தோன்னா இங்கே தீப்பெட்டி இருந்தது. அதுக்கப்புறமேட்டுக்காக தான் நான் எங்கே போய் ஒளியிற இடம் இருந்தாலும் அங்கே போய் ஒளிஞ்சிட்ருந்தேன். இல்லை அந்த மாதிரி ஒளிஞ்சிட்ருந்தேன். அப்போது அந்த பேரலில் பார்த்துட்டு திரும்புகிறேன். இந்த அக்கா பாரேன் ஆத்தாடி அப்படின்ட்டு சரி ஓகே அது போயிடுச்சு. சரின்ட்டு இந்த பக்கம் வந்தா தாத்தா வராரு. எனக்கு ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரில. அவர் சுட வர ஆரம்பிச்சிட்டாரு. மீண்டும் லேப்டாப்னு பயத்திலே இருந்தேன். அதுக்கப்புறம் தாத்தா கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அவர் கிளம்பிடணும், இல்லைன்னா போட்டு தள்ளிடுவார். சரி ஓகேன்ட்டு ஒளிஞ்சிட்டே இருந்துட்டு அந்த எட்டி பார்த்தோன்னா தாத்தா போயிட்டார். சாமி சூப்பர் தாத்தா போயிட்டாருன்னு திரும்புகிறேன். பாட்டி முடிச்சிருச்சு, ஜாலி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ண முடியும், செத்து போயிட்டேன். ஆனால் இந்த பாட்டி இப்படி நிற்கும், ட்விஸ்ட்டு கொடுக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்தேன்னா மீண்டும் தாத்தா வந்துட்டார். அதுக்கப்புறம் மீண்டும் அதே இடத்துக்கு போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்டேன். சரி இங்கே ஒளிஞ்சிட்டோம், வரமாட்டாங்க அப்படின்ட்டு நானும் ஒளிஞ்சிட்டே இருந்தேன். சரி ஓகே வராங்களா என்னென்னு பார்த்துட்டு வெளியே போவோம் அப்படின்ட்டு வெளியே போய் வைக்கலான்னு பார்த்தா தாத்தா மண்டை இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா 2 பேரும் ஒன்றா வராங்க. ஒருத்தன் வந்தாலே தாங்க முடியாது, 2 பேருமாடா அப்படின்ட்டு உள்ளேயே ஒளிஞ்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் போன பிறகு தான் வெளியே போகணும். ஸோ போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க வெளியே போகலாம். இருந்தாலும் இந்த சைடு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போன்னு திரும்பினா அந்த அக்கா வேறு அப்போ இந்த அக்காவுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. சரி ஓகே அப்படின்ட்டு மீண்டும் இந்த பக்கம் வந்துட்டேன். ஏதாவது எடுக்க முடியுமா அப்படின்னு நானும் பார்த்துட்டே இருக்கேன். பட் இப்போ வரைக்கும் நான் எதுவுமே எடுக்கலை. இங்கேயும் எதுவுமே இல்லை. ஸோ இந்த கன்னோட ஆமோ மட்டும் அங்கங்கே இருக்குது. ஸோ கன்னை எப்படி எடுப்போம்? தாத்தாவை சாகடிச்சிட்டா எடுப்போம்? இல்லை அதுக்கு ஏதாவது இருக்கும். நான் முன்னாடி விளையாண்டப்போ பார்த்துருக்கேன். தாத்தா தூங்கிட்டு இருக்கப்போ கன்னை எடுத்து ஓடிடுவோம். பட் அவர் எங்கே தூங்குவார், எப்படி தூங்குவாருன்றதெல்லாம் நான் மறந்து போயிட்டேன். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கீ இருந்தது. சரி ஓகே இந்த கீ எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தேன். வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன். பட் வேறு எதுவுமே இல்லை. சரி ஓகே கீ எடுத்துகிட்டு போவோன்னு பார்த்தா தாத்தா இதோடா வா 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 அப்படின்ட்டு நான் போய் ஒழிஞ்சிக்கிட்டேன். ஸோ இந்த தாத்தா இப்போ வருமா என்னன்னு தெரியல. இல்லை போய் வந்துருச்சு. பார்த்தீங்களா அந்த கன்னை நம்ம சுட்டே ஆகணும். அப்போ தான் நம்மக்கிட்ட அந்த ஆமாவை போட்டு நம்ம அவங்கள சுடலாமா அப்படின்னு என்னென்னு பார்க்கணும். அப்புறம் மறந்துட்டேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் உடம்பு சரியில்லை. தென் ஒர்க் ப்ரெஷர், அதனால தான் நான் போடாமல் இருந்தேன். பட் இனிமேல் நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். தென் டிஸ்கார்ட் லிங்க் நான் மேலே யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். தென் டிஸ்கார்ட் லிங்க் ப்ளஸ் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மேலே அட்டைலாம் பார்த்தேன். எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது தான் ஞாபகம் வருது. ஏன்னா நான் ரொம்ப முன்னாடி விளையாடிட்டு இருந்தேன். அப்போ ஒரு இடம் ரொம்ப உடஞ்சிருக்கும். அந்த இடத்துல இந்த அட்டையை போட்டு அது மேலே தான் நம்ம நடந்து போவோம். பட் அப்படி போகும்பொழுது ஜாக்கிரதையாக போகணும். பட் இங்கே இந்த கீ ஒர்க் ஆகலை. ஸோ இந்த கீ எங்கே போடுறதுனே தெரியல. பார்ப்போம், போடுறதுக்கு ஒரு இடம் கிடைக்காமலா போயிடும் அப்படின்னு இங்கே வந்தேன். தாத்தா ஒரு நம்பிக்கையில் போனால் சுட்டார். டாடா.